நம்மளோட சக்ஸஸ்க்கு தேவையான சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குன்னா அது எல்லாருக்கும் பொருந்துமா? இல்லை ஒரே ஒரு சீக்ரெட்னு இல்லாமல் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பல விஷயங்கள் கனெக்டடாக இருக்குமா? இதை பற்றின ஒரு டெட் டாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெட் டாக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். எப்படி ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாருன்னு பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இன்டர்வியூ பண்ணி பல வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு ரிச்சர்ட் சென்ட் ஜான். இவர் ஒரு மார்க்கெட்டர் அண்ட் சக்ஸஸ் அனலிஸ்ட். இவர் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்தில் இருந்த டீனேஜ் பொண்ணு என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ப்ராப்பரான பதில் அவர்னால தர முடியல. அதுதான் இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான காரணம். இந்த ரிசர்ச்சில் இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இந்த டெட் டாக். இப்போ நாம் அந்த சீக்ரெட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேஷன். நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணுறது. அந்த மாதிரி பிடிச்சி பண்ணுற வேலை பண்ணும்போது நம்மளால் அது ரொம்ப நல்லா பண்ண முடியும். மற்றவங்களோட கொஞ்சம் புதுசாக பண்ண முடியும். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது அது ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கேற்ற காசு தானாக வரும். செகண்ட், ஹார்ட் ஒர்க். நமக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் அது ஈஸியாக இருந்தாலும் நாம் எஃபர்ட் போடணும். எங்கே சக்ஸஸ் இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கும். நிச்சயமாக அது கஷ்டமாக இருக்காது, ஃபன்னாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை பிடிச்சி பண்ணுறீங்க. தேர்ட், ப்ராக்டிஸ். நாம் பண்ணுற வேலை சின்னதோ பெருசோ அதை முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணணும். கற்றுக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கோடிங் பண்ணுறீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். மியூசிக் கற்றுக்கிறீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக வேலை பார்க்க நிறைய தடவை செக் பண்ணணும். ஒரு ரெசிபி நல்லா வரணும்னா நிறைய வாட்டி அதை சொதப்பணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினாதான் ஒரு ஃபீல்டில் நாம் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஃபோர்த், ஃபோக்கஸ். நமக்கு பல விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம கரியராக சூஸ் பண்ண மாட்டோம். அதில் ஒன்று நமக்கு நல்லா வரும்னு தெரியும். அதை சூஸ் பண்ணி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த கரியரில் நல்லா ஏர்ன் பண்ணலாம், அந்த கரியரில் நல்லா ஏர்ன் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஃபிஃப்த் ஒன், புஷ். நமக்கு நாம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நாம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளோட தயக்கம், நம்மளால் முடியுமாங்கிற சந்தேகம், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெளியில் வரணும். நம்ம மனநிலை நம்மளை விட பெட்டராக மற்றவங்களுக்கு தெரியாது. நம்மள நிறைய பேர் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மோட்டிவேட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணாமல் கேட்கணும். சிக்ஸ்த், சர்வ். நம்மளோட வேலை மற்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வேல்யூபிளாக இருக்குங்கிறதுலாம் நம்ம சக்ஸஸ் இருக்குது. யாருமே யூஸ் பண்ணாத ப்ராடக்டை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அது எவ்வளோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். செவன்த், ஐடியா. ஒரு சிம்பிளான ஐடியாவை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். க்ரோசரி டெலிவரி பண்ணணும்னு ஒரு சின்ன ஐடியாவை வச்சு இப்போ பெரிய கம்பெனியாக பிக் பாஸ்கெட் வளர்ந்துருக்கு. அது நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆனதுனால தான் டாடா குரூப்ஸ் அதை வாங்கியிருக்காங்க. எய்த் ஒன், பர்சிஸ்டன்ஸ். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நினச்சதை செஞ்சு முடிக்கணும். ட்ரோல்ஸ், ஸ்ட்ரெஸ், விமர்சனங்கள், நெகட்டிவிட்டின்னு எல்லாத்தையும் சமாளிக்கணும். இதை செஞ்சே தீர்வேன்னு அடம் பிடிக்கணும். நாம் அடம் பிடிக்கிறதுல தான் அது நமக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மற்றவங்களுக்கே தெரியும். இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? யோசிங்க. இந்த 8 விஷயங்களையும் செஞ்சு பாருங்கள். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் எபிசோடில் இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பேசலாம். பாய்.